ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு மதியானம் லஞ்ச் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்துட்டு மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்போது அதை ஃப்ரை பண்ண வேண்டியது தான். நான் எப்பவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது தவாவில் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுமே அதிலே கருவேப்பிலை போட்டு பொரிச்சிடுவேன். அதுக்கு மேலே மீன் போட்டு வறுத்தோம்னாக்கா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மீன் வந்துட்டு வறுத்து முடிச்சாச்சு. இதே மாதிரி பேட்ச் பேட்சாக 3, 4 அப்படி போட்டு வறுத்தா தான் எல்லாம் ஈவனாக ஒழுங்காக வேகும். இந்த மாதிரி யாராவது ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கருவேப்பிலை சேர்த்து. இல்லை அப்படின்னாக்கா வேறு என்ன சேர்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ லஞ்ச் பரிமாற வேண்டியது தான். முதல்ல வந்துட்டு சாதம் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான மீன் குழம்பு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் ராம்பாறை மீன், அதை வச்சு தான் குழம்பு. குழம்புல வந்துட்டு நிறைய மீன் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ சாதம் போட்டு குழம்பு ஊற்றி ஒரு 2, 3 மீன் வச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷு, மீன் குழம்பு, மீன் வறுத்த மீன், ரசமும் வச்சுருக்கேன். ஸோ அது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்துட்டு பொரிச்சு வச்சுருக்குறோம். ஸோ எப்பவுமே ஏதாவது ஒரு காய் இல்லை கீரை தினமும் சேர்த்துக்கணும். ஸோ முருங்கைக்கீரையை வந்துட்டு இன்றைக்கி பொரிச்சு வச்சாச்சு. கீரை பொரித்து மீன் குழம்பு கூட சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இப்போ மீன் குழம்புக்கு இந்த கீரை பொரியல் வச்சு சாப்பிட்ருவேன். அந்த வறுத்த மீனை வந்துட்டு ரசத்து கூட வச்சு சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் யார் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச் மெனு. ஸோ நான் வேறு ஒரு வீடியோவில் என்னோடய அடுத்த லஞ்ச் அப்படி இல்லைனாக்கா வேறு ஏதாவது ஒரு ரெசிபி வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.